guys, welcome to the 10th session part 2 and this is 30 days English speaking crash course and let's get started. So இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா present formல இருக்கக்கூடிய எல்லா டென்ஸும் நாம பார்த்திருப்போம். Simple present and present continuous, present perfect and present perfect continuous இதெல்லாம் எந்தெந்த கேஸ்ல யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்திருப்போம். பார்க்கல அப்படினா அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ அத பார்த்துட்டு இதுக்கு வாங்க and pastல simple past வரைக்கும் முடிச்சிருப்போம். And first one பாத்தீங்க அப்படினா past continuous tense. So this tense இந்த tense பாத்தீங்க அப்படினா ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருந்துச்சு. சைமல்டேனியஸ்னா என்னது? அதாவது இது நடந்துட்டு இருக்கிறப்பவே இந்த ஆக்ஷனும் நடந்துட்டு இருந்துச்சு பாஸ்ட்ல அப்படின்னா past continuous tense யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். While she was preparing lunch, I was taking shower. அப்போ அவ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த சமயத்துல, அப்போ இதுவும் கண்டினியூவஸ் ஆக்ஷன் தான். அண்ட் அதே சமயத்துல இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் குளித்து கொண்டிருந்தேன். அப்போ both actions, ரெண்டு actions, it was in a continuous form happening simultaneously, அதாவது parallel-ஆ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் கண்டினியூவஸா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கனெக்ட் பண்றதுக்கு you can use while, right? Yes. Coming to the next one. While I was reading, my wife was watching television. So இங்க நான் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய wife என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ both actions happening simultaneously, that too in the past. So for the connecting factor I'm using the preposition while நான் யூஸ் பண்றேன். புரிஞ்சுச்சா? அப்போ பாஸ்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம், ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஒரே சமயத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ அதை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம while யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இது பாருங்க, இது இன்னொரு ஃபேக்டர். திஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸ்ல நடந்துட்டு இருக்கிறப்போ while யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இதே இது இங்க பாருங்க, இந்த while-ம் யூஸ் பண்ணலாம். அதே டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்க மெயினா when யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ இன்னொரு ஆக்ஷன் இன்டரப்ட் ஆகுது அப்படின்னா பாஸ்ட்ல, நல்லா பார்த்துக்கோங்க, பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு, அப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு ஆக்ஷன் இன்டரப்ட் ஆகுது அப்படின்னா பாஸ்ட்ல இப்படி நடந்துகிட்டு இருந்த ஆக்ஷனை பாஸ்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம்லையும், அதே மாதிரி இன்டரப்ட் ஆச்சு இல்லையா அந்த ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லையும் சொல்லுவோம். இப்போ இத பாருங்க, when I was going to school, அப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த சமயத்துல a dog bit me, ஒரு டாக் என்ன கடிச்சது. அப்ப இத பாஸ்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம்ல சொல்றோம். அண்ட் அதே மாதிரி இத சிம்பிள் பாஸ்ட்ல சொல்றோம். அண்ட் முன்னாடி இருக்கிறது while I was walking in the field, அதாவது நான் ஃபீல்ட்ல வாக் பண்ணி கொண்டிருந்தப்போ, நான் வந்து தோட்டத்துல நடந்து கொண்டிருந்தப்போ I found a mobile phone, ஒரு மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சேன். while-ம் யூஸ் பண்ணலாம், when-ம் யூஸ் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடக்கிறத கனெக்ட் பண்றப்போ while யூஸ் பண்ணுவோம். பட் இதே மாதிரி ரெண்டு ஆக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸா நடக்குது, அது ஒரு ஆக்ஷன் இன்டரப்ட் ஆகுதுன்ற பட்சத்துல you can use both while and when, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அப்போ நல்லா பாருங்க, நான் நடந்துட்டு இருந்தது அப்படின்றது கண்டினியூவஸ், நான் நடந்துட்டு இருந்தது அப்படின்றது ஒரு கண்டினியூவஸ் ஆக்ஷன். அண்ட் அந்த கண்டினியூவஸ் ஆக்ஷன் அப்போ இன்னொரு ஆக்ஷன் பாஸ்ட்ல இன்டரப்ட் ஆகுது. என்னது? நான் மொபைலை கண்டுபிடிச்சது, அதனால அதை சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபவுண்ட் அப்படின்ற சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் போட்டிருக்கேன். இங்க வாஸ் பிளஸ் ஐஎன்ஜி கண்டினியூவஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் போட்டிருக்கேன். ஸோ பாஸ்ட்ல கண்டினியூவஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? வாஸ் பிளஸ் ஐஎன்ஜி, ரைட்? ஸோ பாஸ்ட்ல கண்டினியூவஸ் ஃபார்ம் அப்படின்னா சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா வாஸ் பிளஸ் ஐஎன்ஜியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே இது ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா வேர் பிளஸ் ஐஎன்ஜியும் போடும். இது எல்லாமே நான் உங்களுக்கு பி வெர்ப்ல சொல்லியிருப்பேன்.
For example, we were playing, we were studying. இதே இது he was studying, he was playing, right? Understood? Okay. And coming to the next one, past continuous முடிஞ்சிருச்சு. இப்போ past perfect tense. இங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி past perfect tense எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே இன்னொரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், I had received the phone call before my mom informed the news. அப்போ நான் phone call முன்னாடியே ரிசீவ் பண்ணிட்டேன். எங்க அம்மா எனக்கு அந்த நியூஸை இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நான் phone call ரிசீவ் பண்ணிட்டேன். அப்போ the action which is completed before another action in the past, அந்த இடத்துல the first action takes past perfect. பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுத்துக்கிறோம். புரிஞ்சதா? ரெண்டு ஆக்ஷன், அந்த ரெண்டு ஆக்ஷன்ல தி வெரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுத்துக்கிறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்க ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா had plus V3 past perfect and அதுக்கு அடுத்தது simple past. அப்போ பேஷண்ட் வந்து டாக்டர் வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அப்ப டாக்டர் வந்ததும் பாஸ்ட்ல தான், பேஷண்ட் இறந்ததும் பாஸ்ட் தான். அப்ப எது ஃபர்ஸ்ட் நடந்ததுன்றதை நான் சொல்லணும் இல்லையா? அதனால தான் past perfect அங்கே யூஸ் பண்றேன். very first action will take past perfect tense. and அடுத்தது பாருங்க, he came after she had gone. அப்ப போனது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அதுக்கு அப்புறம் தான் அவன் வந்தான். கரெக்டா? அப்ப அவன் வந்ததும் பாஸ்ட்ல நடந்தது தான், அவ போனதும் பாஸ்ட்ல நடந்தது தான். ஆனா அவ போனது தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். so she had gone. right? understood? okay. அடுத்தது he came. he came பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பாஸ்ட்ல நடந்தது, ஆனா அவ போனதுக்கு அப்புறம் நடந்தது, அதனால சிம்பிள் பாஸ்ட். understood? and அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா unfulfilled wish in the past. ஏதோ ஒரு wish இருந்துச்சு, ஆனா வந்து அது நமக்கு unfulfilled இருந்துச்சு, அதாவது நடக்காம போயிடுச்சு அப்படின்ற கேஸ்லயும் நம்ம past perfect யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா wish which is unfulfilled, நடக்கல நான் ஆசைப்பட்ட ஒண்ணு ஆனா நடக்கல. for example, I had hoped that he would pass. she had expected his arrival but he didn't come. கொஞ்சம் நல்லா பாருங்க, அதாவது நான் பாஸ் ஆவேன் சொல்லி, அதாவது அவன் பாஸ் ஆவான்னு சொல்லி இவன் நினைச்சான். கரெக்டா? அப்ப அவன் பாஸ் ஆவான்னு சொல்லி அவன் நினைச்சான். both action happened in past, ஆனா அது நடக்கல. புரிஞ்சதா? ஸோ அவன் நினைச்சதும் பாஸ்ட் தான், அவன் வந்து ஃபெயிலா போனதும் பாஸ்ட் தான். கரெக்டா? பாஸ் ஆகணும் தான் இவன் நினைச்சிருக்கான், ஆனா அவன் நேர்மாறாக ஃபெயிலா போயிட்டான். கரெக்டா? அப்போ both actions happened in the past, so Anna it was unfulfilled, right? so unfulfilled past actions will take past perfect tense over there. Understood? yeah. coming to the next one, she had expected this arrival but he did not come. அவனோட அரைவல் வருகையை எதிர்பார்த்தா, ஆனா அவ வரல. கரெக்டா? அப்போ அவ வர்றதை எதிர்பார்த்த விஷயம் பாஸ்ட், பட் அது அன்ஃபுல்ஃபில்டா போயிடுச்சு, அதனால பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இங்க யூஸ் பண்றேன். ரைட்? அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவும் முக்கியமான விஷயம், அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. நல்லா பாருங்க, கண்டினியூவஸா இல்ல. கண்டினியூவஸ்னா ஒரே தான் நடந்துட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் டீச்சிங் அப்படின்னா பாஸ்ட், ஆனா ரிப்பீட்டடா விட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில விட்டு நடந்துட்டு ஆனா ரிப்பீட்டடா நடந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ்ல யூ ஹேவ் டு யூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பீன் ட்ரையிங் டு கான்டாக்ட் யூ. அப்போ நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அப்படியே ரிங் போயிட்டே இருக்குன்றது கிடையாது, நான் நிறைய முறை உனக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ தி ஆக்ஷன் which happened in a repeated way, the action happened repeatedly. right? so somehow if any action happened repeatedly in the past, it takes past perfect continuous tense. புரிஞ்சுதா? அப்போ அடுத்தது பாருங்க, he had been trying to get a good job. அப்ப நிறைய முறை அவன் நல்ல ஜாபுக்காக ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்தான். ரைட்? ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்திருந்தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போறான், திருப்பி இன்டர்வியூ செலக்ட் ஆகல, திருப்பி போறான், திருப்பி வரான். அப்போ ரிப்பீட்டடா அந்த ஆக்ஷன் நடந்துட்டே இருந்துச்சு. ஸோ இட் வில் டேக் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்.
right? And coming to the next one, அதாவது நல்லா பாருங்க, it used to express an action that had happened in the past and its effects were still visible in the past. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று தங்கங்களா. அதாவது இப்போதான் நான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் பிளேஸ் பார்த்துட்டு இருக்கேன் எழுதுறதுக்கு, சிம்பிள் பாஸ்டுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்குமான வித்தியாசம் இங்க எவ்வளவு தெளிவா கொடுத்துருக்குன்னு பாருங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்கான், அதோட எஃபெக்ட்டுமே பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சான். அப்படின்ற கேஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், she had been playing tennis when the news of her selection in. ஓகே, அதாவது அவ டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தால் எப்போ அவளுடைய செலக்ஷன் நியூஸ் அவளுக்கு வந்த பொழுது. அப்போ போத் ஆக்ஷன் happened in the past. அப்போ என்னது, அவ டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்ததும் பாஸ்ட் தான், அவ செலக்ட் ஆன நியூஸ் வந்ததும் பாஸ்ட் தான். அதோ அவ செலக்ட் ஆகி அதுல வந்து பிரைஸோ மெடலோ சம்திங் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் வாங்கி முடிச்சுட்டா, கம்ப்ளீட்டா அந்த மொத்தமா அதை மூட்டை கட்டி வச்சிட்டோம். அந்த ஆக்ஷன் அதனுடைய விளைவு எல்லாமே பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சிம்பிளா ஐ ரோட் அன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் அப்படின்ற மீனிங். அது சிம்பிள் பாஸ்ட்ல அந்த இடத்துல நான் எதையுமே தெரிவிக்க விரும்பல, நான் ஜஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டேன்றப்போ ஐ ரோட் அன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். இதே இது நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன், இன்னும் அந்த தி கனெக்ஷன் பிட்வீன் ரீனா அண்ட் தி எக்ஸாம் இஸ் நாட் ஓவர், இன்னும் நான் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த கனெக்ஷன் எனக்கும் அந்த எக்ஸாம்க்கும் முடியலன்றப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் ரிட்டன் அ எக்ஸாம், ஐ ஹேவ் ரிட்டன் அன் எக்ஸாம். புரிஞ்சுதா? இதே இது அந்த எக்ஸாம் முடிச்சுட்டேன், அந்த ரிசல்ட்டும் வந்துருச்சு, நான் பாஸ் ஆயிட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு. தி கனெக்ஷன் பிட்வீன் ரீனா அண்ட் தி எக்ஸாம் அட் கம்ப்ளீட்லி ஓவர் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேட் ரிட்டன் தி எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க புரிஞ்சுச்சா? இங்க ஐ ரோட் அ எக்ஸாம்னு சொல்றோம், அண்ட் இங்க ஐ ஹேவ் ரிட்டன் அன் எக்ஸாம் அப்படின்னு சொல்றோம். அந்த கனெக்ஷன் எனக்கும் அந்த எக்ஸாமுக்குமான கனெக்ஷன் இருக்குன்றப்போ, அண்ட் இதே இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா அந்த எக்ஸாம்க்கான கனெக்ஷன் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்றப்போ ஹேட் ரிட்டன் அப்படின்னு சொல்றோம். ஐ ஹோப் எவ்ரிதிங் வில் பி கிளியர் நவ். புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டுட்? யா, ஓகே. ஸோ அப்போ அதோட ஆக்ஷனும் பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும், அதோட விளைவும் பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சருக்கு கண்ணை மூடிட்டு நம்ம என்ன போடுவோம்? வில் போடுவோம். அதாவது இது உறுதியாக நடக்கும். வில் அண்ட் ஷால் இன்னொரு கிளாஸ்ல நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், எந்தெந்த கேஸ்ல வில் அண்ட் ஷால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போலாம் நம்ம ஃபியூச்சரை ரெஃபர் பண்றோமோ இங்க நல்லா பாருங்க, கண்டிஷனல் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபியூச்சர்ல, அதாவது இப்போ இருக்கிறத தாண்டி நாளைக்கு, நாளான்னைக்கு, நாளை கழிச்சு, நாளான்னைக்கு ரெண்டு ஒன்று தான், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், எந்த ஃபியூச்சர் ஆக்ஷனை ரெஃபர் பண்றதுக்கும் யூ கேன் யூஸ் வில். ஓகே, ஸோ ஷால் அண்ட் வில்கான கிளாஸ் நான் தனியாக உங்களுக்கு கொண்டு வரேன், ஸோ தட் யூல் பி கிளியர். ஸோ எந்தெந்த கேஸில் யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் கேசஸில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அன்லெஸ் ஷி ஒர்க்ஸ் ஹார்ட் ஷி வில் நாட் பாஸ். கொஞ்சம், அதாவது அன்லெஸ்ன்றது என்னது, அவ நல்லா ஒர்க் பண்ணால் ஒழிய பாஸ் பண்ண மாட்டா. அப்ப நல்லா ஒர்க் பண்ணாதான் பாஸ் பண்ணுவான்ற மீனிங். அப்ப இதை பண்ணாதான் இது வந்து நடக்கும் அப்படின்ற அந்த கண்டிஷன் இருக்கிறப்போ தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், அன்லெஸ் அப்படின்ற வார்த்தை. ரைட்? அண்ட் அடுத்தது, இஃப் யூ ரன் ஃபாஸ்ட் யூ வில் வின் தி ரேஸ். அப்ப நீ நல்லா ஓடுனா வின் பண்ணுவ ரேஸ. புரிஞ்சுச்சா? அப்போ வில் அப்படின்றது வில் பிளஸ் V1 ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் அதே மாதிரி வில் நாட் பாஸ், will plus pass ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்மேட் இருக்கிறதுனால நாட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ ஃபியூச்சர்ல will plus V1 யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூவஸ்.
அதாவது ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நாளைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இந்நேரம் நான் டீச் பண்ணி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ பை திஸ் டைம் ஐ வில் பி டீச்சிங், நான் டீச் பண்ணி கொண்டு இருப்பேன். புரிஞ்சுச்சா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஐ வில் பி டான்சிங் ஆல் நைட். அப்போ நான் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்க டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பேன். ஐ வில் பி டான்சிங். கண்டினியூஸ் ஃபார்ம், ஒரு பீரியட் ஆஃப் டைம், இப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை குறிக்கிறதற்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சூப்பரான விஷயம் இது. இது நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. a completed action in the future. ஃபியூச்சர்ல இந்த நேரத்துக்கு இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அப்போதான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நேரம் நான் பாடம் நடத்தி முடித்திருப்பேன். கரெக்ட்? அப்போ இங்க நல்லா பாருங்க, I will have cleaned my home before my parents come home. எங்க parents வர்றதற்கு முன்னாடி I will have cleaned my room. அப்ப will plus have plus I இருந்துச்சு. I, we, he, she, it, irrespective of anything futureல வர்றப்போ any subject இருந்திருந்தாலும் எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் will have தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். will பக்கத்துல has யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, has யூஸ் பண்ண மாட்டோம். I will have cleaned the room. அப்ப நான் நாளைக்கு நேரத்துக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ரூமை கிளீன் பண்ணி முடிச்சிருப்பேன். அப்ப ஆக்ஷன் ஃபியூச்சர்ல நடக்க போற ஆக்ஷன் இந்த நேரத்துக்கு அது நடந்து முடிஞ்சிருக்கும்னு சொல்றேன் இல்லையா, அப்போ I'll be using yes future perfect tense. and future perfect continuous tense பொறுத்த வரைக்கும் தெளிவா பாருங்க, if I focus, I will have been studying for a few hours when you get here. தெளிவா புரிஞ்சுக்கோங்க தங்கங்களா. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும், அதாவது நாளைக்கு நேரம் நான் பாடம் நடத்தி கொண்டிருப்பேன். அப்போ டுமாரோ பை திஸ் டைம் ஐ வில் பி டீச்சிங். கரெக்டா? அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் I will have been teaching. அப்போ இங்க எதை மீன் பண்ணுதுன்னா, இங்க நாளைக்கு நேரம் நான் டீச் பண்ணிட்டு இருப்பேன்றத ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனை மீன் பண்ணுது. ஆனா இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நாளைக்கு நேரம் நான் டீச் பண்ணி கொண்டிருப்பேன்ல அந்த ஆக்ஷன் எப்படின்னா முன்னாடியே ஆரம்பிச்சு, அதாவது முன்னாடியே ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும்னு விரும்புனேன் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ நீங்க சொல்லுவீங்க டுமாரோ பை திஸ் டைம் I will have been attending my online class. அப்போ என் ஆன்லைன் கிளாஸ் யூஷுவலா 9 மணிக்கு ஆரம்பிக்கும், நீ 10 மணிக்கு வருவேன்னு சொல்ற. அப்போ அந்த 9 மணிக்கே நான் உட்கார ஆரம்பிச்சிருப்பேன். 10 மணிலையும் அந்த கிளாஸ் எனக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். அப்போ you are referring to a starting point of time and you are mentioning that at this point also the action will be continuing. அப்போ ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனை ரெஃபர் பண்ணோம்னா ஐ வில் பீன் யூஸ் பண்ணலாம். இதே இது ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அதாவது நாளைக்கு இந்நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இப்போ முன்னாடியே ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்றத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? yes I will have been யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். future perfect continuous tense, right? so this is all about tenses and tenses கான முக்கியமான questions எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். so மிஸ் பண்ணிடாதீங்க. so this is 30 days English speaking course
அண்ட் இதை கண்டினியூவஸாக 30 days கண்டிப்பாக பாருங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷில் ஒரு பெரிய வேரியேஷன் தெரியும்.